முள்காட்டில் பூவும் உண்டு. என்ன வயசாகுது? என்ன இவ்வளவு வயசான காலத்துல கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறீங்களா? பசங்க யாரும் இல்லையா? சரி 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 சரி. எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு? 100 150. எங்கெல்லாம் போவீங்க? மணவாளனர். டெய்லி காலையில இந்த மணிக்கு போயிடுவீங்களா? போன் வச்சிருக்கீங்களா? போன் கிடையாது. சரி, டெய்லி காலையில இந்த ரூட்ல போவீங்க. ஏதாவது எவ்வளவு முடிஞ்சா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு? சைக்கிள் வேற சைக்கிள் வாங்கி தரட்டுமா? சரி, ஓகே, கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். சரி 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 சரிங்க ஐயா. 80 வயசு கடந்திருக்கும் போதும் இந்த தாத்தாவால எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க முடியுது அப்படின்னு எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. தாத்தா என்ன பண்றாங்க அப்படின்னா, சாலையில சைக்கிள்ல பாய வச்சு அதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாத்தாவை போய் சந்திச்ச மர்ஃபிங் அண்ட் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அப்படின்ற டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த தாத்தா கிட்ட ஏன் இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு 3 பெண் குழந்தைகள், 3 பேருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இப்போ வருமானம் தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சோ இவ்வளவு தள்ளாத வயசுலயும் கஷ்டப்பட்டு உழைக்கிற இந்த தாத்தாவுடைய செயல் பலரையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு. அதை தொடர்ந்து இந்த தாத்தாக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் அவரை சந்திச்சு அவருக்கு தேவையான காசு கொடுத்து சைக்கிளை கண்டிப்பா ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இவ்வளவு வயசானாலுமே உழைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த தாத்தாவுடைய செயல் பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. அதை தொடர்ந்து நமக்கு உதவி தேவை அப்படின்னு நினைக்கும் போது அதை தானா வந்து செய்யக்கூடிய பல நல்ல உள்ளங்கள் இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவை நம்ம திருவள்ளூர் ஸ்பெஷல் அப்படின்ற டீம் தான் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.